Hi guys, welcome back to my channel. உங்களுடைய லேண்ட் அதாவது நிலமாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் உங்களுடைய சொத்தை வந்து சப்டிவிஷன் அதாவது பணம் கட்டி அளப்பதற்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருப்பீங்க. நீங்கள் அப்ளை பண்ணி ரொம்ப நாள் கழிச்சும் வந்து அவங்க வராமல் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸை பார்க்கலாம். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி உங்கள் லேண்டுக்கான எல்லா பணத்தையும் கரெக்டாக வந்து செலுத்தியும் உங்களுடைய நிலத்தை அளக்க வராமல் நேரத்தை வீணடிப்பாங்க, இல்லை வந்து ஏதாவது ஒரு காரணம் சொல்லி மாத கணக்கில் வராமல் இருப்பாங்க. அதுக்கு என்ன தான் தீர்வு அப்படின்றதையும் பார்க்கலாம். இந்த நிலத்தை அளப்பதற்கு சரியான நாட்கள் எத்தனை நாட்களில் வந்து அளக்கணும் அப்படின்ற சட்டத்தின்படி என்னென்ன வழிமுறை இருக்குது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். மற்றும் பக்கத்து இடத்துக்காரர் வந்து சண்டை போடுவார், அதாவது என்னுடைய இடத்த வந்து அளக்காதீங்க அப்படியெல்லாம் வந்து ஃபைட் பண்ணுவாங்க. அந்த பிரச்சனையை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுடைய நிலத்தை வீடை அளப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது, பக்கத்து வீட்டுக்கார பிரச்சனை செஞ்சால் என்ன செய்யலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். சர்வேயருக்கு பணம் கட்டி வரவில்லை அப்படின்னா ஒருவர் மேற்கொண்ட விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அவர் நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்காரு. நீதிமன்றம் சர்வேயருக்கு என்ன சொல்லியிருக்காங்க, என்ன ஆர்டர் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படி முதல் எல்லா டீட்டெயிலும் பார்க்கலாம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். நீங்கள் சர்வேயர் நிலத்தை அளக்க வந்து பணம் கட்டிட்டீங்க, அவர் வரல அப்படின்னா முதல்ல நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றத சொல்கிறேன். நீங்கள் பணம் செலுத்திய சர்வேயர் இருக்கார் இல்லையா, அவர் மேலே வந்து நீங்கள் அலுவலகத்தில் புகார் கொடுக்கணும். உதாரணமாக நீங்கள் நம்ம கிராமப்புறங்களில் இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வருவாய்த்துறையில் நம்ம ஒரு வட்டாட்சியர் அலுவலகத்தில் போயிட்டு நம்ம மனு கொடுக்கலாம். ஒரு வேளை வந்து நம்ம இது போல் வந்து பணம் கட்டி இவ்வளோ நாள் ஆச்சு இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியும் மனு கொடுத்தா நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா மனு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக வட்டாட்சியருக்கு வந்து கேள்வி கேட்பாங்க, இது ஏன் இவ்வளோ லேட் ஆகுது, தாமதமாகுது, நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் வந்து கண்டுக்கலை, அதனாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த நடவடிக்கையும் எடுக்கலை, ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வழக்கறிஞரை பார்த்து அவருடைய உதவியை நாடலாம், சட்டப்படி நடவடிக்கையை எடுக்கலாம். அதே போல் ஒரு வழக்கறிஞர் ஆலோசனையுடன் வழக்கு தொடரப்பட்டு நீதிமன்றம் சொன்ன அரசாணை, அதாவது பார்த்தீங்கன்னா ஆர்டர் காப்பி, அதை தான் நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், எல்லா டீட்டெயிலும் கிளியராக சொல்கிறேன். முதல்ல இந்த ஆர்டர் காப்பி வந்து நான் பிடிஎஃப்பில் அப்லோட் பண்ணுறேன், ஓகேவா. ரிப்போர்ட் த மதுரை பெஞ்ச் ஆஃப் திஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தீர்ப்பு வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கிளியராக சொல்கிறேன். இது யார் அப்படின்னா ஒருத்தர் வந்து இதே போல் லேண்டுக்கு வந்து சர்வேயர்கிட்ட பணம் கட்டி அவர் வந்து அளக்காமல் விட்டதால் அவர் கோர்ட்டில் வந்து கேஸ் வந்து சப்மிட் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கோர்ட் வந்து சம் ஆர்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்ற டீட்டெயில்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளியராக சொல்லிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் சர்வேயருக்கு வந்து உங்களுடைய லேண்டோ நிலமோ அளக்கிறதுக்கு பணம் கட்டி குறிப்பிட்ட நாளில் வரல அப்படின்னா எத்தனை நாளுக்குள்ளே வரணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சார்ஜஸ் டு வெயிட் இந்த சர்வே ரீசர்வே ஷுட் பி கன்சிடர்ட் சரியா காண்டக்டட் வித்தின் 30 days. ஒரு மாதத்துக்குள்ளே அந்த நிலத்தை வந்து அவங்க பார்த்து என்ன பண்ணணும், உங்களுக்கு அளந்து கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஷல் பி ரிட்டன் த பேஷன், அதாவது பார்த்திங்க அப்படின்னா அவங்க பணம் கட்டி அவங்களுக்கான செலவு தொகையை ரிட்டன் வந்து கொடுக்கணும் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்தோன்னா அந்த அதிகாரிகளுக்கு வந்து 2500 ரூபாய் வரைக்கும் ஃபைன் போகிறதுக்கான ஆர்டர் வந்து சப்மிட் பண்ணலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க, ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்றது பார்க்கலாம். பாயிண்ட் நம்பர் 1ங்க. சரி, பாயிண்ட் நம்பர் 1க்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன், கேளுங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னா சர்வே ரிஜிஸ்டர் உங்களுக்கு லேண்ட் அளக்க வராங்க இல்லையா, அவங்க வந்து எப்போ முடித்தாங்க, எந்த இடம் போன்றவற்றை குறிப்பிட்டு அந்த பதிவினை குறிப்பிட்ட காலத்திற்குள்ளே வட்டாட்சியர் அவர்களிடம் கொடுத்து பதிவு செய்வதுள்ளதா என்பதை செக் பண்ணணும். சரி, இது முதல் பாயிண்ட்டுக்கான அந்த ஆர்டரில் இருக்குது. ரெண்டாவது கொடுத்துருக்காம பாருங்க, தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் மனுதாரர் அல்லது சம்பந்தப்பட்டவரோ இந்த பதிவு பற்றி முழு தகவல் கேட்டால் மறுக்காமல் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காரு. மூணாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சர்வேயர் நிலத்தை அளக்க ட்ரோன் டெக்னாலஜி பயன்படுத்தியும் அளக்க அனுமதிக்கலாம் சரியா அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
அடுத்தடுத்த பாயிண்டில் வந்து மின்னணு நில அளவை கருவிகள் மூலமும் நிலத்தை அளக்க நடவடிக்கை எடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து பார்த்தோன்னா பொது வழி, சாலைகள், இந்த அரசு நிலங்கள், பூங்காக்கள், நீர்நிலைகள், ஆக்கிரமிப்புகள் பற்றி இது போன்ற விரிவான ஒரு அறிக்கையை வந்து அரசுக்கு வந்து அளிக்கணும். அது போல விஷயங்கள் இருந்தால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் நிலம் அல்லது சொத்து சம்மந்தமாக நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. நிறைய பேர் வந்து டவுட் கேட்டிருந்தீங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய லேண்ட் சொத்து சம்மந்தமாக நீதிமன்றத்தில் வந்து வழக்கு இருந்தால் அந்த இடத்த அளக்கலாமானா அளக்கலாங்க. சரியா? மறு நில அளவை வந்து செய்ய தடையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காரு. இன்னொன்று வந்து நீதிமன்ற தடையாணை இல்லாமல் இருக்கணும். அதாவது ஸ்டே ஆர்டர். நீதிமன்றத்தில் வழக்கு மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அளக்கலாம். பட் ஸ்டே ஆர்டர் தடையாணை இருந்தால் அளக்க முடியாது. ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அனைத்து சர்வேயருக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோ மற்றும் வீடியோக்கள் வந்து எவிடன்ஸாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸே இருக்குது. அந்த எவிடன்ஸ் சம்பந்தப்பட்ட விண்ணப்பதாரர் கேட்கும் பட்சத்தில் அவரிடம் அதற்கான செலவு தொகையை பெற்றுக்கொண்டு வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கார். நிலத்தை அளப்பதற்கு பொதுவாக பணம் விண்ணப்பதாரர் தான் செலுத்த வேண்டும். ஒரு வேளை தாமதம் ஏற்பட்டால் மேற்கொண்ட தொகை அதிகாரிகள் அவர்களால் இருந்து அவருடைய சொந்த செலவில் செலுத்த வேண்டியதாக இருக்கும். இதுபோல் ரூல்ஸ் எல்லாமே இந்த ஆர்டர் காப்பியில் வந்து கொடுத்துருக்காங்க. சர்வேயருக்கு பணம் கட்டிட்டீங்க, சரியா? அதை அளக்கிறதுக்காக ஆன்லைன் போயிட்டு அப்ளை பண்ணி பணம்லாம் கட்டுறீங்க. பட் வந்து பக்கத்து இடத்துக்காரர் அளக்க விடாமல் பிரச்சனை பண்ணுறார். உங்கள் லேண்டும் அவங்க லேண்டும் வந்து டச்சில் இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த இடத்த அளக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணால் ஒரு சர்வேயர் என்ன செய்ய வேண்டும்? அளக்க முடியுமா? அல்லது விண்ணப்பதாரர் என்ன செய்யலாம்? அதுக்கான என்ன தான் பிரச்சனை அப்படின்றத இப்போ பார்க்கலாம். பக்கத்து இடத்துக்காரர் நிலம் அளக்க விடாமல் செய்தால் முதல்ல வந்து என்ன பண்ணுறீங்க? ஒரு எக்ஸாம்பிள், காவல் நிலையத்தில் புகார் கொடுப்பீங்க. காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தா அவர் மேலே கேஸெல்லாம் எடுக்க மாட்டாங்க. யார் மேலே? நிலத்தை அளக்க வேணாம்னு சொல்லிட்டு புகார் செய்கிற மேலே கேஸ் எடுக்க முடியாது. பட் அறிவுறுத்த முடியும். சரியா? அவங்க வந்து கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது போல் வந்து லேண்ட் அளக்கிறதுக்கு அறிவுறுத்த முடியும் அப்படின்றது தான். ஓகேவா? அடுத்து சர்வேயர் வராரு, நீங்கள் பணம் கட்டிட்டீங்க, வராரு அளக்கிறதுக்கு. எதிர்த்தரப்பினார், அதாவது பக்கத்து வீட்டுக்காரர் எதிர்த்தரப்பினார் வந்து அந்த இடத்த அளக்க விட மாட்டுறாரு அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் முறைப்படி போனீங்க, ஆன்லைனில் பணம் கட்டிட்டீங்க, உங்கள் இடத்த நீங்கள் அளக்க போகிறீங்க. பக்கத்து இருக்கிறவருக்கு என்ன பிரச்சனை? பக்கத்து இடத்துக்காரர் இருக்கிறாரு, அவர் அளக்க விட மாட்டார், என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு சட்டப்பூர்வமாக தீர்வு இருக்கா அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆன்லைனில் போயிட்டு பணம் கட்டணும், அதுக்கான ரெசிப்ட் எல்லாம் வாங்கிக்கணும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து இடத்துக்காரர் உங்கள் லேண்டும் அவர் லேண்டும் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துக்காரர் எதிர்த்தரப்பினர் சர்வேயர் மீது நம்பிக்கை இல்லாமலேயோ, நிலம் அளக்கிறாரிலே விண்ணப்பதாரர் அவர் மேலே நம்பிக்கை இல்லாத போது ஆட்சேபனை தெரிவிக்கலாம். ஆட்சேபனை தெரிவித்தாங்க அப்படின்னா சர்வேயர் அந்த இடத்தை அளக்க காட்ட அதிகாரம் இல்லை, சட்டப்படி அதிகாரம் இல்லை. ஆட்சேபனை இல்லாமல் இருந்தால் தான் ஒரு இடத்த வந்து சர்வேயர் அளப்பார். அதனால தான் ஒரு சில இடத்துல பிரச்சனை செய்கிறப்போ சர்வேயர் வந்து கண்டிப்பாக போயிடுவாங்க. நீங்கள் தாலுக்கா சர்வே இருக்குது, சரியா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள், எல்லா வகையிலையும் பிரச்சனை பண்ணுறாருன்னு வச்சுக்கோ. நீங்கள் வந்து பணமும் கட்டுறீங்க, சர்வேயர் வரால் அளக்க விட மாட்டுறாங்க, பிரச்சனையும் பண்ணுறாங்க, சர்வேயர் கம்மன் திரும்பி போயிடுறாரு, காவல் நிலையத்தில் புகார் செய்கிறீங்க, போலீஸ் வருவாங்க, அவங்களுடைய பாதுகாப்பில் நிலம் அளக்க முயற்சி பண்ணுவாங்க. அதுக்கும் வந்து எதிர்த்தரப்பினர் வந்து பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க அப்படின்னா காவல்துறையும் தேவையான அறிவுரை கூறிட்டு செல்ல முடியும். அவ்வளோதான். அதுக்கும் மேலே அப்படின்னா தாலுக்கா சர்வே அண்டு மாவட்ட சர்வேன்னு இருக்குது. மாவட்ட சர்வேயில் வந்து பார்த்திங்கன்னா மேல்முறையீடு நீங்கள் செய்யலாம். சரி, மேல்முறையீடு செஞ்சோம் அப்படின்னா அவங்க வந்து அளக்க முற்படுவாங்க. இதுவும் முடியலை அப்படின்னா அடுத்து வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்? ஸ்ட்ரைட்டாக நீதிமன்றத்தை அணுகலாம். ஒரு வழக்கறிஞரை பார்த்து நீதிமன்றத்தில் கேஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான பிரச்சனை தீர்வு ஏற்படும். ஏன்னா நான் இப்போ உங்களுக்கு முன்னாடி ஒரு நீதிமன்றத்தினுடைய ஆர்டர், சரியா, அதை தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிகிட்டு இருந்தேன்.
மதுரை ஹைகோர்ட்டில் சொல்லப்பட்ட தீர்ப்பு அது. சரியா? அதனால் நீதிமன்ற சர்வே படி 30 டேஸில் உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட் பண்ணணுன்ற ரூல்ஸ் வந்து இருக்குது. சட்டப்படி வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், அவர் மீது வந்து சரியான நேரத்தில் அளக்க முடியலை அப்படின்னா நீங்கள் அவர் மீது நடவடிக்கை எடுக்க முடியும். உங்களுக்கு ஆர்டர் காப்பி வேணுன்னா டெலிகிராமில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து அதை படித்து பாருங்கள். உங்களுக்கு வந்து எல்லா வந்து டவுட்டும் வந்து கிளியர் ஆகும். இப்போ எதிர்த்தரப்பினர் லேண்டை வந்து பிரச்சனை பண்ணுறாரு அப்படின்னா உங்களுக்கான தீர்வுகள் இப்போ நான் சொன்ன மெத்தடு தாங்க. சரியா? அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்கள் ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணிக்க முடியும்.